வணக்கம் நண்பர்களே, நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 12 இன்ச் JBL சப்வூஃபர் தான். இது 1500 வாட்ஸ். இதனுடைய அன்பாக்சிங் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு JBL எவ்வளோ ஒரு குவாலிட்டியான பிராண்ட் அப்படிங்கிறது. இப்போ அந்த சப்வூஃபரோட அன்பாக்சிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1500 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு தர்மாகோல் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அடுத்து எடுத்து பார்த்தோம்னா ஒரு கவர் பேக் பண்ணி பாலித்தீன் பேக் பண்ணி 12 இன்ச் JBL சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபரோட டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 12 இன்ச்சு, சென்சிட்டிவிட்டி 90 dB, பவர் ஹோல்டிங் 325 1500 வரைக்கும், ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 23லேருந்து 450 ஹெட்செட் வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ohms, வாய்ஸ் காயில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டயாமீட்டர். இந்த மாதிரி இந்த சப்வூஃபரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். இது போக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. JBLங்கிற ஸ்டிக்கரு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சப்வூஃபர் பாக்ஸில் ஒட்டுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அது போக வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பரு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரிஜினல் JBL அதனால். அடுத்தது JBL சப்பை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அந்த துருவெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. இந்தளவுக்கு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ சப்பை வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். கவர்லேருந்து சப்பை எடுத்ததையுமே இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்குது. அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக அட்ராக்ஷனாக இருக்குது. இதோட மேக்னெட் சைஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட், டூயல் மேக்னெட்டோடு இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இதோட சீரியல் நம்பரு எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த சப்வூஃபர் வந்து ஒரு பாக்ஸில் ஃபிட் பண்ணணும். 4th ஆர்டர் பாக்ஸு. அந்த பாக்ஸில் நான் ஃபிட் பண்ணிவிட்டு என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.